ஐயா, நான் ஒரு கடலோர மீனவ கிராமத்துல பிறந்த ஒரு மீனவன் ஐயா. சமுதாயமே எப்படி பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்லியாகணும் ஐயா. ஐயா, சுனாமி வந்தது, அதுக்கு பின்னாலே பணமும் வந்தது. மத்திய அரசாங்கம் 2800 கோடி ரூபாய் சுனாமிக்காக தமிழகத்துக்கு ஒதுக்குனாங்க ஐயா. அதுக்கு மீனவர்களுடைய வாழ்க்கையில மறுசீரமைப்பு பண்றதுக்காக திட்டத்தை போடுங்கன்னு சொன்னா ஒரு சில அதிகாரிங்க திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. திட்டம் மீனவனுக்கு சைக்கிள் திட்டம். ஓகே, ஏற்கனவே மாணவனுக்கு சைக்கிள் திட்டம் கொடுத்து அது எந்த லட்சணத்துல இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஒரு ஐஸ் பெட்டி, கொஞ்சம் வலை, ஒரு டார்ச் லைட், ஒரு லைஃப் ஜாக்கெட், இதெல்லாம் சேர்த்து 45,000 பேக்கேஜ். ஓகே ஐயா, நாங்க சொல்றோம் இந்த மாதிரியான பேக்கேஜ்கள் இந்த மீனவனுக்கு எப்படி பயன்படுதுன்னு கேட்கிறோம். அந்த அதிகாரிகளுக்கு மண்டையில உதிச்சிருக்க ஞானோதயத்தை பாருங்க ஐயா. மீனவன்லாம் கடலுக்கு போவானா, அவன் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை ஐஸ் பெட்டியில வச்சு அத சைக்கிள்ல வச்சு கட்டிட்டு அந்த சைக்கிளை லோலோன்னு மிதிச்சிட்டு போய் சந்தையில போய் அவனே பிடிச்சிட்டு வந்த மீனை அவனே கூவி கூவி வித்துட்டு ராத்திரி நேரத்துல டார்ச் லைட்டும் அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவானா. எங்களை பைத்தியக்காரன் ஆக்குறதுக்காக இந்த அதிகாரிகள் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்களே ஐயா. சரி, நாங்க சொல்றோம் இது மீனவனுக்கு எந்த விதத்திலுமே இந்த திட்டம் பிரயோஜனப்படாதியா. நீ பணமா கொடுத்தேன்னா அவன் அவனுக்கான தொழில் கருவிகளை அவனே வாங்கிக்குவான்னு சொன்னா பணமா கொடுத்தா அவன் குடிச்சு தீத்துருவான் அப்படின்னு இவன் அந்த மக்களோட அக்கறையோட பேசுறான். அது அக்கறை இல்லைங்க. அந்த 45,000த்துல கமிஷன் அடிக்கிறதுக்கான வேலைக்காக ஒரு ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தையே குடிகாரன்னு பட்டம் கட்டி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஐயா. அந்த மாதிரிப்பட்ட அதிகாரிகள் இது மாதிரி பல துறையில இருக்காங்க ஐயா. அவங்கள பார்க்கும் போதுதான் ஐயா எனக்கு கோபம் வருது. வேலைக்கு சேரும்போது எவனாவது ஒரு யோக்கியம் என் திறமையை நம்பி எனக்கு வேலை கொடுன்னு கேட்கிறானா? ஒரு யோக்கியம் கேட்கறது கிடையாது. வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட கையோடையே யாரை பார்க்கலாம், எவ்வளவு லஞ்சம் கொடுக்கலாம், எப்படி வேலை வாங்கலாம் புறவாச வழியா நினைக்கிறியே. பொதுமக்களில் ஒருவனாக நீ இருக்கின்ற பொழுது எப்படியாவது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைக்கிற உன் நினைப்பு தான் நீ அதிகாரி ஆன உடனே லஞ்சம் வாங்க உன்னை தவம் இருக்க சொல்கிறது. நீ பொதுமக்கள் ஒருத்தனா இருக்கும்போதே நீ யோக்கியனா இருந்தேன்னா உன் கையில் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது நீ நிச்சயமாக 100% யோக்கியனா இருப்ப. லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்க கூடாது, நேர்மையான வழியில தான் வாழணும்னு எத்தனையோ நல்லவர்கள் நாட்டில் இருக்காங்க ஐயா. எல்லாரும் நல்லவனாயிட்டா இன்னும் இந்த நாடு நல்லா இருக்கிற ஆதங்கத்துல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஐயா. நம்ம சொல்றோம் இந்திய நாட்டின் மேல பற்றுள்ள நம்ம எல்லாம் சொல்றோம் ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்கலையே, தகரம் கூட கிடைக்கலையேன்னு சொல்றோம். ஆனா நான் சொல்றேன் ஐயா, வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, அவன் ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. வயிற்றுக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு தெரு தெருவா அவனுடைய அந்த வித்தையை காட்டி உடம்ப வில்லா வளைச்சு கயிறுக்கு மேல நடந்து ஒரு ஒத்த சின்ன வளையத்துக்குள்ளால 4 பேர் புகுந்து வந்து அந்த ஜிம்னாஸ்டிக் பண்றான்ல கலை கூத்தாடி அவனை கூட்டிட்டு வாங்க ஐயா. முறைப்படியான பயிற்சி கொடுத்தா அவன் ஜிம்னாஸ்டிக்ல எத்தனை தங்கம் வாங்குறான்னு பாருங்க ஐயா. இந்த கடலோட விளையாடிட்டு இருக்கக்கூடிய கடலோட நீந்திட்டு இருக்கக்கூடிய அந்த மீனவனை கொண்டு வாங்க ஐயா. அவனுக்கு முறைப்படி பயிற்சி கொடுங்க ஐயா. நீச்சல் போட்டியில அவன் எத்தனை தங்கத்தை வாங்கிட்டு வரான்னு பாருங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த குறவன் எங்கேயோ ஒரு புள்ளியா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டுக்குருவியை கூட இங்கேருந்து குறிபாத்து அடிக்கிறானே, அவனை கூட்டிட்டு வாங்க ஐயா. அவனுக்கு முறையான பயிற்சி கொடுத்தா துப்பாக்கி சுடுதல்ல அவன் எத்தனை தங்கம் வாங்கிட்டு வரான்னு பாருங்க ஐயா. இதை விட்டு ஏதோ உன்னுடைய சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக மோசடியா ஒரு தேர்வை நடத்திட்டு இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்கலையே தகரம் கிடைக்கலைன்னு கேட்டா எங்க இருந்து ஐயா கிடைக்கும்? நம்ம நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இளைஞர்களை கனவு காண சொன்னாங்க. ஆனா நம்ம இளைஞர்கள் கனவுல வர்றது யார் சார்? நமீதாவும் மும்தாஜும் தான் சார். அன்னைக்கு கடைக்கு போயிருக்கும் போது 2 இளைஞர்கள் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு இளைஞன் சொல்றான், நமீதாவும் ஸ்னேகாவும் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, நீ யார் கம்பெனில பணத்தை போடுவேன்னு ஒருத்தன்ட்ட கேட்டா அவன் சொல்லுவான், நான் நமீதா கம்பெனில போடுவேன்னு. நீ ஏன்டா நமீதா கம்பெனில போடுவேன்னு அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், நமீதா இழுத்து மூட மாட்டாள்ல, ஸ்னேகா இழுத்து மூடிட்டு போயிருவாள்ங்கிறான் சார். இப்படிப்பட்ட இளைஞர்களை நினைச்சா சிரிப்பு தான் சார் வருது. நம்ம இளைஞர்களோட தான் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யாத
இல்லாததுனால வாழ்க்கையில முன்னுக்கு வராம இருக்காங்க சார். உதாரணமா ஒரு இளைஞன் வந்து யாருக்கெனவே பதிவு பண்ண எம்ப்ளாய்மெண்ட் கார்டை ரிலீவ் பண்ணதுக்காக அந்த ஃபார்ம்ல ஒண்ணுமே ஃபில்அப் பண்ணாம கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் அவன் போய் பதிவு செய்யாம நான் ஃப்ரெண்டு தான் 2 ஃப்ரெண்டுனே கொடுத்து விட்டாங்க. ஃப்ரெண்டுமே ஒண்ணுமே பார்க்காம அங்க ஆபீசர்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பா இவங்க கூட பதிவு பண்ண எல்லாருக்குமே வேலை கிடைச்சிட்டு இவங்களுக்கு மட்டும் கிடைக்கல. யானங்க ஆபீஸ்ல போய் கேட்டா ஆபீசர் சொல்றாரு, இந்த ஃபார்மை கூட ஒழுங்கா ஃபில்அப் பண்ண தெரியலையே, உனக்கு எப்படிதான் வேலை கிடைக்கும்னு சொல்றாரு சார். இதனால பாதிக்கப்பட்டது அவங்க வழக்கதா சார். இதற்கு காரணம் என்ன சார்? தான் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யாதனால தான். இதனால பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா சார்? உலகத்துக்கே சமதர்ம தத்துவத்தை சொன்ன அமரர்பா ஜீவானந்தம் ஐயாவுடைய பேரன் தான் சார். இதை நான் ஏன் சொல்றேன்னா அவங்களுடைய கொள்ளு பேத்திகள்ல நானும் ஒருத்தி சார். அறிவுச்சுடர் ஜீவானந்தத் அவர்களுடைய கொள்ளிப்பேத்திகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த சின்ன பொண்ணு என்ன பேசுறது பாருங்க. அறிவுச்சுடரா பேசுற. இன்னைக்கு மூட நம்பிக்கைக்கு உறைவிடமா இருக்கிறதும் இதே ஒரு சில பத்திரிகைகள் தான் ஐயா. கரெக்டா ராசி பலன் போடுவான் ஐயா, தினப்பலன்கிற பேர்ல போடுவான். சரியா 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா பண வரவுன்னு போடுவான். எல்லாரும் சம்பளம் வாங்கியிருப்போம் நமக்கே தெரியும், கரெக்டா போட்டுருவான். 5ஆம் தேதி ஆச்சுன்னா செலவுன்னு போடுவான். பால்காரன் வந்துருவான், மளிகைக்காரன் வந்துருவான், எல்லா காரனுக்கும் கரெக்டா கொடுத்து முடிச்சிருவான். அன்னைக்கு செலவு தான் நமக்கே தெரியும். 20ஆம் தேதி ஆச்சுன்னா திண்டாட்டம்னு போடுவாயா. எல்லாவனும் கொடுத்து முடிச்சு கடன் எங்கேயா கிடைக்குமான்னு அலைய ஆரம்பிச்சிருவான். கரெக்டா 30ஆம் தேதி எடுத்து பாருங்கயா, நம்பிக்கைன்னு போடுவான், நாளைக்கு 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். இப்படிதான் இன்னைக்கு பத்திரிகைகள் போட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு பத்திரிகையில போன வாரம் ஒரு செய்தி, பிரபல தொழிலதிபர் ராமசாமி மரணம். படிச்ச தமிழ்நாட்டில் அவ்வளவு பேருக்கு அதிர்ச்சி, அதோட பெரிய அதிர்ச்சி அதை படிச்சவருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த ராமசாமி. அவர் பத்திரிகை ஆபீஸ்க்கு போன் போடுறாரியா, என்னடா இது, நான் இங்க உயிரோடு இருந்துட்டு இருக்கிறேன், நீங்க இப்படி ஒரு செய்தியை போறீங்க, உடனே மறுப்பு தெரிவிங்கடான்னு சொல்றாரு. உடனே அடுத்த நாள் மறுப்பு தெரிவிச்சு செய்தி போடுறாயா, பிரபல தொழிலதிபர் ராமசாமி மரணம் அடையவில்லை, வருந்துகிறோம். பின்குறிப்பார் எழுதுறாயா, அவர் என்னைக்காவது மரணம் அடைஞ்சா கண்டிப்பா தெரியப்படுத்துறோம். ஐயா இப்படிதான் என்னை பத்திரிகையில் நிலைமை இருந்துட்டு இருக்கு. பத்திரிகை ஒரு சமுதாயத்தோட தூணியா. அந்த தூண் நல்ல திறமா இருந்தாயா எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற இளைய சமுதாயமும் நல்லா வருவாங்க. இந்த மாதிரி சீர்கட்டு கிடக்கிற அதிகாரிகளையும் ஒரு நல்ல பத்திரிகை தான் சுட்டி காட்டணும். தவறான வழியில நடக்கிற மக்களையும் திருத்தணும் ஒரு பத்திரிகை தான். எதை பார்த்தா சிரிப்பு வருது, எதை பார்த்தா கோபம் வருது என்று இந்த தலைப்பை வச்சுட்டு இங்க இத்தனை பேச்சாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. அதிகாரி குறையா சொன்னீங்க. வட இந்தியாவில் ரயில்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரயாணம் பண்றாரு. டிக்கெட் பரிசோதகர் டிடிஆர் வந்தாரு. டிக்கெட் இருக்கான்னு கேட்டாரு. டிக்கெட் எடுக்கல. என்ன காரணம்? அவசரமா ஏறிட்டேன், டிக்கெட் எடுக்கல. நான் யார் தெரியுமா? நீ யாரு? மத்திய ரயில்வே துறை மந்திரியோட உறவினர் சொல்றாரு. அதிகாரி சொல்றாரு, நீ யாரா இருந்தா ஏன் டிக்கெட்ல எடுத்தே ஆகணும்ன்றாரு. 2 பேருக்கு இடையில வாதம், ஆர்குமெண்ட் போகுது. வர ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. அப்பொழுது ரயில்வே மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? நீ யாருடைய உறவினராக இருந்தாலும் சட்டப்படி நீ டிக்கெட் எடுத்து தீர வேண்டும். டிக்கெட் எடுக்காத அந்த உறவினராக இருந்தாலும் அவர் மீது இந்த அதிகாரிகள் காட்டிய அந்த கண்டிப்பு தன்மையை மந்திரி பாராட்டுகிறார். செய்தது தவறு என்று தட்டி கேட்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த நாட்டில் தானே இருக்கிறார்கள். டெல்லி உயர் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார். அரசு அதிகாரிகள் கடமை தவறினால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கலாம், அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். அது மட்டும்தான் இன்றைய தேதியில் மக்களுக்கு தேவையான ஒன்று என்ற ஒரு தீர்ப்பை அவர் அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் பாராட்டுவோம். ஆனால் கடமை தவறக்கூடிய அதிகாரிகளை நாம் தட்டி கேட்போம். தவறில்லை. மக்கள் அரசாங்கத்தை ஏமாற்ற நினைக்கிறாங்க. எல்லா மக்களையும் ஏமாற்றுறாங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. சுனாமியால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் சுனாமியில காணாம போயிட்டான். இறந்துட்டான்னு நினைச்சு அரசாங்கம் ஒரு குடும்பத்துக்கு தாய் தந்தைக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருந்தாங்க. 1 லட்சம் ரூபாங்க. கொஞ்ச நாள் அந்த 1 லட்சம் ரூபாய் நிதியை பெற்ற பிறகு திடீர்னு காணாமல் போன மகன் கிடைத்து விடுகிறான். திரும்ப கிடைச்சோன்னு அந்த அப்பா அம்மா ஐயோ நம்ம பிள்ளை கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் பணத்தை அப்படியே வச்சு அமுக்கிடு, உன் புள்ள கிடைச்சபடி இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு இந்த பணத்தை கொடுத்துறாதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த தாயும் தந்தையும் என் மகன் கிடைத்ததே பெரும் அதிர்ஷ்டம், இவனே பல லட்சம், எனக்கு இந்த லட்சம் வேண்டாம், இது அரசுக்கு இருந்தால் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று சொல்லி அந்த 1 லட்சம் ரூபாயை அரசுக்கு திரும்பி கொடுத்திருக்கிறது அந்த குடும்பம். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் தெரியுமா? ஒரு பத்திரிகை, ஒரு நிருபர்.
அப்படிப்பட்ட நல்ல பத்திரிகைக்காரர்களும் இருக்கிறார்கள். அசாம் கண பரிஷத் என்ற அந்த ஒரு மாணவர்கள் ஒரு பத்திரிகை கையெழுத்து பிரதி நடத்தி அவங்க பத்திரிகையில அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஊட்டினாங்க. பின்னாடி அந்த பத்திரிகை பெரிய அளவில் தொடங்கப்பட்டு மாணவர்கள் கையில் ஆட்சியே வரக்கூடிய அளவிற்கு அங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர காரணமாக இருந்ததும் இதே பத்திரிகை தான். அப்படிப்பட்ட பத்திரிகைகளும் நாட்டில் இருக்கு. பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய காலிபன் ஆற்றிலே இருந்த தூரை சேற்றை வாரி எடுத்து மக்களே சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பொதுமக்கள் செய்தார்கள். எந்த பத்திரிகையாவது அதை பெரிதுபடுத்தி போட்டார்களா என்று நான் கேள்வி கேட்கவில்லை. இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் கேள்வி கேட்கிறார். என்ன அற்புதமான கேள்வி! பத்திரிகையாளர்களே, நல்ல பத்திரிகைகள் இருக்கின்றன, அவர்கள் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் மற்றவர்கள் கூட மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டக்கூடிய நல்ல விஷயங்களை போட வேண்டும் என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் எங்களது கோரிக்கையாக வைக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல எதை பார்த்து சிரிப்பு வருகிறது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய நாட்டுடைய சுதந்திரத்தை போய் நம்ம பாதுகாப்போட கொண்டாடுறோமேன்னு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரி ஆகிறாரு, இந்தியாவுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காரு. கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரஜா மக்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், என்னங்க பெருசா சுதந்திரம் வந்து கிழிச்சிருச்சு, நம்ம வாங்கின சுதந்திரத்தில் என்ன இருக்கு என்று கேள்வி கேட்கும் போது ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், என்ன சொல்றார், இந்த உலகத்திலேயே ஒரு பேரும் புகழும் பெற்ற ஜனநாயக நாடு என்று பெயர் பெற்ற இந்தியாவின் பிரதமராகிய என்னை பார்த்து ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து நீ ஒரு கேள்வி கேட்கிறாயே, இந்த கேள்வி கேட்கும் உரிமையை உனக்கு பெற்று தந்ததே இந்த நாட்டின் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். உலகத்திலேயே இந்தியா மட்டும்தாங்க இன்னைக்கு தேர்தல் முறையை முறைப்படி நடத்தக்கூடிய தேர்தல் கமிஷனை நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரே நாடு, உலகத்திலே மார்த்தட்டி நிற்கக்கூடிய நாடு இந்தியா. தேர்தலை டிக்ளேர் பண்ண உடனே எல்லா அதிகாரமும் தேர்தல் கமிஷன் கையில வருது. முறைப்படி குறித்த தேதியில் தேர்தல் அப்படி நடத்தி முடிக்கப்படுகிறது இந்தியாவிலே. மறுக்க முடியுமா? எந்திர பதிவு வைத்து இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே ஜார்ஜ் புஷ் அங்கே ஜனாதிபதியா இல்லை அல்கோர் ஜனாதிபதியா என்ற குழப்பம் வந்து விட்டது. ஆனால் இந்தியாவின் இந்த தேர்தல் அமைப்பை பார்த்துவிட்டு ஜார்ஜ் புஷை வியந்திருக்கிறார். அமெரிக்க ஏகாதிபத்தியமே வியந்து பார்த்தது இந்தியாவின் தேர்தல் கமிஷனை பார்த்து என்று சொன்னார். மறுக்க முடியுமா? இது இந்தியா ஜனநாயக நாடு. மதவாதம் தலை தூக்கியது, தீவிரவாதம் தலை தூக்கியது. வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து கொடியேற்றுகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கண்ணாடி கூண்டுக்குள்ளே நின்றாவது இப்படி தீவிரவாதம் தலை தூக்கி ஆடினாலும் இந்திய தேசத்தின் கொடியை பறக்க விடுவோம் என்று போராட்டம் நடத்தி போராளியாக இருந்தாவது கூட சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. என் இந்தியா கூட வல்லரசாக நல்லரசாக மாறும் என்ற நம்பிக்கை உங்களை போன்ற நல்லோர் இதயங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் மீது கோபம், இவர்கள் மீது கோபம் என்று சொல்லி முதலில் நாம் நம்மை திரித்துக் கொள்ள வேண்டும். நாம் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல வீட்டை உருவாக்கினால்தான் ஒரு நல்ல நாட்டை உருவாக்க முடியும். அதனால் யார் மீதும் யாருக்கும் கோபம் என்று சொல்வதை விட முதலில் நம் மீதே நாம் கோபப்பட்டு நம் மீதே நாம் சிரித்து பார்த்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டால் வல்லரசாக இந்தியா மாற வேண்டும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, USA என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.